ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமலி கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் டிஃப்ரெண்ட்டாக அண்ட் டேஸ்ட்டுக்கு குறைவே இல்லாமல் குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய மேகி நூடுல்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே ஒரே மாதிரி நூடுல்ஸ் நீங்கள் செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து மேகி நூடுல்ஸ் செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டு குழந்தைங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க அப்படி எல்லோருக்கும் பிடித்தமான இந்த மேகி நூடுல்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க போகிறோம். நான் பெரிய டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா காஞ்ச பின்னால் நம்ம வந்து நூடுல்ஸை போட்டுடலாம். இப்போ நல்லா தண்ணி குதிச்சிருச்சு. இந்த டைமில் 3 பாக்கெட் அளவுக்கு எடுத்துருக்க நூடுல்ஸை வந்து நம்ம இதில் போட்டுடலாம். இப்போ வந்து கொதிக்கிற தண்ணியில் நூடுல்ஸ் எல்லாம் போட்டாச்சு. ரொம்ப நேரம் வந்து நூடுல்ஸ் வந்து நம்ம வேக வச்சிடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் மட்டும் நூடுல்ஸை வேக வச்சோம் அப்படின்னா சரியாக இருக்கும். தண்ணியில் போட்டதுலேருந்து சரியாக 2 நிமிஷம். ஓவராக வெந்துருச்சு அப்படின்னா ரொம்ப வந்து குழஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால உதிரியாக நமக்கு வந்து நூடுல்ஸ் அந்த மாதிரி கிடைக்காது. இதோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெந்துச்சு அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ வந்து இதை வந்து வேறொரு பாத்திரத்தில் நம்ம வந்து வடித்து எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு கொஞ்சம் ஓவராக வெந்த மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா ஆயில் கூட ஊற்றி எல்லாத்தையும் வந்து விரட்டி விட்டோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ வந்து எனக்கு சரியான பதத்தில் வெந்திருக்கு. இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் தாளிப்புக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டு பல் பொடியாக நறுக்கி அதை எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் 2 அதையும் இது கூட வந்து சேர்த்துடலாம். இப்போ இது கூட நீல வாக்கில் நறுக்குன பச்சை மிளகா 3 பச்சை மிளகா உங்கள் காரத்தவனை நீங்கள் கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா பொன்னிறமாக வந்து இந்த வெங்காயம் பூண்டுகளை நம்ம வந்து வறுத்துக்க போகிறோம். கருகிராமல் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் அண்ட் பச்சை மிளகா வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு வதங்கின பின்னால் இது கூட ஒரே ஒரு கேரட், பெரிய சைஸ் கேரட், அது நீல வாக்கில் நறுக்கியிருக்கேன், அதை போட்டுடலாம். அது கூடவே கேப்சிகம் 1 அதையும் போட்டுடலாம். இப்போ இது கூடவே முட்டைக்கோஸ் 1 கப் அளவுக்கு அதையும் வந்து நீல வாக்கில் நறுக்கி இது எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ கேரட், கேப்சிகம், முட்டைக்கோஸ் வந்து எல்லாம் நல்லா வதங்குற மாதிரி வதக்கிக்கலாம். காய் போட்ட பின்னால் வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரொம்ப ஓவராகவும் அதை வெந்துடாமல் ஓரளவுக்கு வந்து இது வந்து ஒரு 75% வந்து குக் ஆனால் போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சால்ட் சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து மேகி மசாலா பாக்கெட்டில் வந்து உப்பு இருக்கும். ஸோ அதனால் இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து வடித்து எடுத்து வச்சுருக்கிற மேகியை வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். மேகி போட்டாச்சு. இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ அது கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் அதுவும் இதிலே சேர்த்துக்கலாம். இப்போ 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா வினிகர் அதையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது கூடவே மேகி மசாலா பாக்கெட் நம்ம எத்தனை மேகி எடுத்துருக்கோமோ அதோட பாக்கெட் ஃபுல்லாகவே போட்டுடலாம். நான் 3 பாக்கெட் மேகி எடுத்துருக்கேன்ல, இப்போ அந்த 3 பாக்கெட்டுமே வந்து இந்த மசாலா வந்து அதிலே போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து பரட்டி விட்டுக்கலாம். மசாலா வந்து நூடுல்ஸ் எல்லாத்துலேயும் ஒட்டுற மாதிரி நல்லா வந்து பரட்டிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நல்லா வந்து பரட்டிட்டாச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சோயா சாஸ் சேர்க்க போகிறோம். அதையும் இது கூட சேர்த்து நல்லா அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து சுருளை நம்ம பரட்டி இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வந்து பரட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான மேகி நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரே மாதிரி நூடுல்ஸ் சாப்பிட்டு அழுத்து போனவங்களுக்கு இந்த மேகி நூடுல்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். இந்த டிஃப்ரெண்ட்டான நூடுல்ஸ் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.